வீட்டை விட்டு போகும்போது என்ன துவா இருக்குது, அந்த துவாவை நாம் யாராவது ஓதுறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிற ஒரு மனிதன், அது மார்க்கெட்டுக்கு போகலாம், வேறு தேவைகளுக்கு போகலாம், பயணத்திற்கு போகலாம், பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா, சுருக்கமாகவும் இருக்குது விரிவாகவும் இருக்குது. இந்த பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்லிட்டா, இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் கால் எடுத்து வச்சா மலக்குகள் சொல்லுவாங்க, ஹுதீத, நீ எந்த காரியத்திற்கு போகிறாயோ அந்த காரியத்திற்கு நீ வழிகாட்டப்படுவாய். ஓ குஃபீத, நீ எந்த காரியத்திற்கு போகிறாயோ அந்த காரியத்திற்கு பொறுப்பேற்கப்படுவாய். ஓ உகீத, நீ திரும்பி வர்ற வரைக்கும் பாதுகாக்கப்படுவாய், உனக்கு ஆபத்தே வராது. இந்த துவா ஓதிட்டு ஒரு அடியான் வெளியே செல்கிற நேரத்தில் சில ஷைத்தான்கள் அந்த அடியானுக்கு பக்கத்தில் வருவாங்க. அப்போ வேறு சில ஷைத்தான்கள் சொல்லுவாங்களாம், இல்லைப்பா இவரை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா இவருக்கு அல்லாஹ்வால் வழிகாட்டப்படுது, அல்லாஹ்வால் பொறுப்பேற்கப்படுது, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிறார், இவரை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, இவருக்கு அருகில் சென்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தாய்மார்கள் இது போன்ற துவாக்களை நாம் மனப்பாடம் செய்கிறோமா? நமக்கு தெரிஞ்சாதானே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனிருந்து சாப்பிடுகிற குழந்தைகளுக்கு ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட ஹஜ்ரத் உம்மு ஸலமாவுடைய மகனும் சாப்பிட்றாங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை பிஸ்மில்லா சொல்லாமல் கை வைக்குது, இடது கையை கொண்டு போய் வைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வலது கையால் சாப்பிடு, முன்னால் உள்ள உணவை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பாட்டில் பிஸ்மில்லா சொல்லலை, அந்த சாப்பாட்டில் ஷைத்தானும் உட்காந்துடுறான், ஷைத்தான் வந்து சாப்பிட்றான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஒரு சிறுமி வந்தது. அந்த சிறுமி வந்ததும் சாப்பிட போனது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியின் கையை பிடிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் அந்த புள்ள கையை பிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புள்ள சாப்பிட வந்த வேகத்தில் பிஸ்மில்லா சொல்லலை, அந்த பிள்ளையோடு ஷைத்தானும் நம்மோடு கலக்க வந்தான், நம்மோடு சேர வந்தான், நான் பிடித்து பிஸ்மில்லா சொல்லி கொடுத்ததுனால ஷைத்தான் போயிட்டான்னு சொன்னாங்க. இரவுல வீட்டு கதவுகளை மூடுறீங்க, பிஸ்மில்லாங்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொன்னால் அந்த வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான், இந்த வார்த்தையை சொல்லலை அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் தங்குறான்னு வருது. எந்த வீடுகள் பிஸ்மில்லா சொல்லி மூடப்படுதோ அந்த வீட்டை பார்த்து ஷைத்தான்கள் தங்களுடைய சகாக்களிடையே சொல்லிக் கொள்வாங்க, இந்த வீட்டில் நமக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைப்பா, ஒரு சின்ன பிஸ்மில்லா. இப்போ ராத்திரி நேரங்களில் நாம் இந்த திக்ருகள் ஓதக்கூடியவைகள் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டா நாம் படுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் படுக்கிறதுக்கு முன்னால் எவ்வளவு திக்ருகள் எவ்வளவு அழகான துவாக்களை ஓதுனாங்க. நாம் காலமெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு துவாவை மட்டும் வச்சுக்குவோம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்றுமே படிக்க மாட்டோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா, குறைஞ்சபட்சம் அதையாவது நாம் கடைபிடிக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு மேலே ஓதுனாங்க. இதை எல்லாமே அல்லாஹ்விடத்தில் நான் என்ன மொத்தமாக ஒப்படைக்கிறேன், அதான் அர்த்தம். இரவுல படுக்கைக்கு போனால் அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து வஜ்ஹி இலைக், யா அல்லாஹ் என் முகத்தை உன்னிடமே ஒப்படைச்சிட்டேன். வஃபவ்வத்து அம்ரி இலைக், என் காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைச்சிட்டேன். வ அல்ஜஅத்து ظஹரி இலைக், என்னுடைய முதுகையும் உன் பக்கமே நான் சாய்த்திருக்கிறேன். லா மல்ஜஅ வலா மன்ஜஅ இல்லா இலைக், உன்னை தவிர உன்னிடமிருந்து தப்பிக்க எந்த வழியும் இல்லை. ரஹ்பத்தன், உன்னுடைய அருள ஆதரவு வைத்து வருகிறேன். வரஹபத்தன், உன்னுடைய தண்டனையை பயந்து வருகிறேன். நீ இறக்கிய வேதத்தை ஈமான் கொண்டேன், உன் நபியை ஏற்றுக்கொண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கிறதுக்கு முன்னால் இதையெல்லாம் ஓதுவாங்க. நம்முடைய தாய்மார்களுக்கு எவ்வளவு நேரங்கள், காலையிலிருந்து இரவு வரை எவ்வளவு நேரம் இருக்குது. இந்த மாதிரியான துவாக்கள் அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டது தான். அழகான இந்த துவாக்களை ஓதிக்கொண்டு படுக்கலாம். ஆனால் நம்முடைய நேரங்களை எல்லாம் டிவி பார்த்து கொண்டு நம்முடைய மனதையும் நம்முடைய எல்லா நேரத்தையும் வீணாக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய, சீரழிக்கக்கூடிய, கலாச்சாரத்தை பால்படுத்தக்கூடிய சீரியல்களை பார்த்து கொண்டு தான் நம்ம படுக்கிறோம். நம்முடைய இரவும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகத்தான் இருக்குது, நம்முடைய பகலும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக தான் இருக்குது. நம்முடைய அத்தனை விஷயங்களிலும் நம்ம அல்லாஹ் விட்டும் தூரமாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான்? அருமையான தாய்மார்களை எண்ணி பாருங்க. நம்ம வாழக்கூடிய இந்த காலம் பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம்.
நம்மை நோக்கி பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குது. நம்முடைய நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். முஸ்லிம்கள் அகதிகளாகக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஆபத்து. ஆனால் எதையும் தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம்? ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, துன்யா 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 என்று எந்நேரமும் இந்த உலகத்தில் மூழ்கி நம்முடைய நேரங்களை பாழாக்கிறோம். இபாதத்துகளுக்கு நேரம் கொடுங்க. காலை மாலை திக்ருகள், எவ்வளவு அழகழகான திக்ருகள் இருக்கிறது, அந்த திக்ருகளுக்கான நேரத்தை கொடுங்க. நாவில் எப்போதும் தஸ்பீகள், திக்ருகள் செய்யுங்க. வெளியே தேவைக்கு போனால் கூட திக்ரு செஞ்சுட்டு போங்க, திக்ரு செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் எல்லா தீங்கிலிருந்து உங்களை பாதுகாக்கிறான். அப்போ நம்முடைய நேரங்களில் இறைவனை வணங்குவதற்கு, திக்ரு செய்வதற்கு, திலாவத்திற்கு ஒரு நேரத்தை கொடுங்க.